எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சினிமா விமர்சகர் சிவபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கேன் சார். ஏதோ என்ன சார் இவ்வளோ டல்லாக பேசுகிறீங்களே? சமீபத்திய படங்கள் என்ன அப்படி டல்லாகிருச்சு சார். ஓகே சார், சூர்யா நடிக்கிற ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு, பார்த்தீங்களா சார்? பார்த்தேன் சார். சிவகுமார் பேசுனதெல்லாம் கேட்டிங்களா சார்? நிறையவே கேட்டேன் சார். எப்படி சார் அந்த பாட்டு கேட்டிங்களா? அந்த படத்தில் உள்ள பாட்டெலாம் கேட்டிங்களா? எப்படி சார் இருக்கு? அந்த கனிமை பாட்டு கேட்டேன். எல்லாமே ஓகே தான். என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை என்ன எல்லாமே ஓகே தான் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இல்லை, நான் உண்மையை சொன்னேன்னா சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு நீ வந்து விஜய் ஃபேனடா, நீ அஜித் ஃபேன்டா, நீ அமித் ஃபேன்டா, இவன் வேண்டான்னு வாங்க. அதனாலேயே நான் என்ன பண்ணுறதுன்னா, சூர்யாவுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா, நல்லா இருக்கு அப்படின்னே நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டு. இல்லை சார், என் பாட்டெலாம் கேட்கும்போது நல்லா தானே சார் இருக்குது. இதில் என்ன நடிக்க வேண்டியது? எது சார்? ராக்கெட்டோ அப்படின்னு சந்தோஷ் நாராயண ஏற்கனவே தனுஷ் வச்சு பண்ணாப்புல அதே பாட்டையே எடுத்துகிட்டு வந்துட்டு கனிமாலையும் பண்ணியிருக்காரு சார். ஒரு பாட்டு அப்படிங்கிறது வந்து புதுசாக நமக்கு தோணணும். இந்த காதுக்கு ஏற்கனவே கேட்ட பாட்டை திருப்பி கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த பாட்டு வந்து மேபி இப்போ இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பூரா பேத்துக்கு வந்து என்ன தெரியுமா, அந்த பழைய ஹிஸ்ட்ரிலாம் தேவை கிடையாது. இன்றைக்கி நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன்னா அப்படின்னு ஓடிடுவாங்க. பட் நம்மளாம் அப்படி கிடையாது சார். நம்மளாம் 80s கிட்ஸு சார். கேட்கும்போது அப்போ இருந்து எல்லாத்தையும் கேட்டு வந்தவங்க சார். கேட்கும்போது இது நல்லா இருக்குல்ல. இந்த சூர்யா தம்பி கார்த்தின்னு நினைக்கிறேன், ஒரு படம் ஏன் செல்லம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு கூட அப்படியே வந்து கட்டி வச்சுக்கோ இந்த அன்பு மனசை பாட்டிலேருந்து உருவி எடுத்துருப்பாப்புல. டோனு ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு அதை கேட்கும்போது என்னென்னா, கார்த்திக் தான் ஏற்கனவே அந்த பாட்டு பாட்டு இப்போ திருப்பி அந்த பாட்டை போடுற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்கும். ரக்கிட்டோ கடிமா பாட்டு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு, அந்த கொக்கு மீனை தின்னுமா மீனு கொக்கு தின்னுமா அப்படிங்கிற பாட்டும் அந்த அழகிய பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்லோ பீட்டு, இது ஃபாஸ்ட் பீட்டு, ரெண்டும் ஒரே மியூசிக் தேட்டரு. அதுக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நீ ஏற்கனவே கொடுத்துட்டியா, கொடுத்ததே திருப்பி எத்தனை வாரி கொடுப்பேன்? சரி, பார்த்தீங்களா ஆடியோ லான்ச்? அதில் பேசின விஷயங்கள்லாம் கேட்டிங்களா? எப்படி இருந்துச்சு சார்? ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளையை பற்றி 1008 குறை இருந்தாலும் மேடையில் பேசும்போது எங்கள் வீட்டு பிள்ளை சூப்பர் பிள்ளைங்க, தங்கமான பிள்ளைங்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளை நீங்கள் உலகத்துலேயே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி தான் நம்ம பேசுவோம். இவனுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு பீடி சிகரெட்டு இந்த எந்த கெட்டவங்களும் அப்போ போய் வெத்தலை பாக்கு போடுவார். அப்படியா? வெத்தலை பாக்கு மட்டும் தான் போடுவார். எப்போவுமே கிடையாதுங்க. அப்போ போய் பீடி அடிப்பாரா? எப்போயாவது தண்ணி அடிக்கும்போது தண்ணி அடிப்பாரா? தண்ணிலாம் கிடையாதுங்க. அப்போ போய் பொண்ணுங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லுமா? இல்லை, சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம்? மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளைங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் சம்மதம் அமைச்சது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரம், பெரிய கொடுப்பினை அப்படிலாம் நம்ம வந்து டைலாக் பேசுவோம். பேசுமா இல்லையா? பேசி அதுக்கடுத்து வந்து மொதல் மாதம் விட்டு தள்ளுங்க, 2ஆம் மாதம் விட்டு தள்ளுங்க, 3ஆம் மாதத்தில் ஒரு பஞ்சாயத்து வரும். கல்யாணம் முடிச்ச எவ்வளோ இருந்தாலும் 3ஆம் மாதம் ஒரு பஞ்சாயத்து வரும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எது பண்ணுறேன். ஏன்னா 2 மாதம் வந்து தான் அவங்களோட அந்த சஸ்டைனபிள் டைம், ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லாயிருக்கு. இதே மாதிரி தான் இந்த ரெட்ரோ ஆடியோ லான்ச். கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்கிறாரு, இது கேங்ஸ்டர் படம் கிடையாது, ஒரு லவ் சப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறாரு. ட்ரெயிலரில் நீங்கள் அதை என்ன சார் சொல்ல வரீங்க? புத்தரை காமிக்கிறீங்க, தம்மம்ன்றீங்க, திடீர்னு சுங் அப்படின்றீங்க, திடீர்னு வந்து பூஜா ஹிட்டாக நான் எல்லாத்தையும் போகிறேங்கிறாருங்க, திடீர்னு வந்துட்டு கத்தியை என்னை விட்டாலும் என்ன கத்தி என்னை விட மாட்டேங்குது அப்படின்னு டயலாக் பேசுகிறீங்க. என்ன சார் சொல்ல வரீங்க? இதில் எங்கே சார் லவ்? சார் இதில் லவ்வே கிடையாது சார். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஓப்பனாக சொல்லட்டுமா சார், துறைமுகம்னு ஒரு படம் சார். அருண் பாண்டியன் நடிச்சிருப்பார். அருண் பாண்டியன் யாருன்னு தெரியாது. ரம்யா பாண்டியன், கீர்த்தி பாண்டியன் அவங்களுடைய கீர்த்தி பாண்டியனுடைய அப்பா. ஓகே. ரம்யா பாண்டியனுடைய பெரியப்பா. இது வேறு ஒரு பஞ்சாயத்து. சோபனா ஹீரோயின். எல்லாமே வந்து எப்படி தெரியுமா, ரவுடிஸும் எல்லாம் பண்ணுற ஒரு ஆள். கடற்கரையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த அளவு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும். சோபனா வந்து ஒரு ஐயருட்டு மாமி இருந்தாலும் வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் வாழ விடாமல் இந்த ரவுடி கும்பல்லாம் போட்டு மிதிக்கும். உன் முன்னாடி இது பண்ணிக்கூடாதுன்னு. அதனாலேயே இவர் வந்து எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிப்பார். இதுதான் துறைமுகம் படத்துடைய கதை. இதே கதையை இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல நாங்கள் எடுத்து வச்சோம்னா அதுக்கு பேர் ரெட்ரோ. ஏன் தெரியுமா ரெட்ரோன்னு பேர் வந்துச்சு? ரெட்ரோன்னு நம்ம என்ன சொல்லுவோம், டேய் பழைய நினைவுகள் அப்படின்னு. படத்தையே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ரெட்ரோன்னு பேர் வச்சிங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் சார்? இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? அதுதான் அந்த படத்தோட காப்பி தானே எப்படி சொல்கிறீங்க? சரி, நான் சொல்லலை சார். நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நான் அந்த படம் சொல்லிட்டேன். எத்தனை பேருக்கு துறைமுகம்ங்கிற படம் தெரியும்? அருண் பாண்டியன் நடிச்சிருப்பார், சோபனா ஹீரோயின். துறைமுகம் அப்படிங்கிற ஒரு படம் எத்தனை பேர் தெரியும்? தெரியாதுல்ல. அப்போ அந்த படத்துல இருந்து அந்த படம் அந்த காலத்தில் ஓடலை. ஆனால் அந்த படத்தோட கண்டென்ட் வந்துட்டு
ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கண்டென்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெரிய கேஸ்டராக இருந்த ஒருத்தன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொண்டாட்டியாக வாழணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவனை வாழ விட மாட்டேங்குது. வாழ விடலை அப்படின்றது காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அவன் முன்னாடி பண்ண பாவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் வந்து நிம்மதியாக வந்து வாழணும்னு ஆசைப்படும் போது பொண்டாட்டியவே மிரட்டுறான். இப்போ அவன் கேன்சர் ஆகணும்னு ஆசைப்படுவானா, இல்லை தூக்கி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டியோட நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுவானா? இந்த படம் தெரியாது. அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஆஹா ஓஹோ கார்த்திக் சுப்ராஜ் வேர்ல்டு கிளாசிக் மூவிஸ், கல்ட் கிளாசிக் மூவிஸ் இன்னும் வந்து பேசி. உண்மை என்ன தெரியுமா, அவரோட ஆல்மோஸ்ட் எல்லா படமே வந்து ஏதோ ஒரு இடத்துல காப்பி தான். அப்படி என்ன படம் சார் காப்பி பண்ணாரு? நீங்கள் பீட்சா படம் எடுத்துக்கங்க. கிரட்சுன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். கிரட்சு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இப்போ லாஸ்ட் வந்து குப்பை. அதில் என்ன கதை, ஒரு வீட்டுக்குள்ளே அப்படின்னு ஒன்று, ஏன் குழந்தை அப்படி கற்றுதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் அந்த குழந்தை கற்றுறதுன்னு பார்ப்போம். அது ஒரு வீட்டில் ஒரு நர்ஸாக வரும்போது நடக்கும். இந்த படத்தில் என்ன கதை, பீட்சா படத்தில் அவன் வீட்டுக்குள்ளே போவான், மாட்டிக்குவான், எப்படி தப்பிச்சு வெளில வரான் தானே. எங்கே இதை வந்து குறைச்சி படம்டான்னு சொல்லிடுவாங்களோன்றதுக்காக கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணிடுவோப்பில். இதை வந்து ஒரு ராபரியை மாற்றிடு, நீ இதை அப்படியே எடுத்து வச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் எடுக்காத, இது ஒரு ராபரியை மாற்றிடு. என்ன பண்ணு, ஓனர் வந்து பிளாக் பண்ணி எடுக்கிறான், அவன் வந்து டெலிவரி பாயில் வைக்கிறான், நீ கீழே விழுங்கும்போது பார்க்கும்போது சார் என்ன மாட்டிக்கிட்டே சார் அப்படின்னு ஒரு டயலாக் பேசு, இப்படி பண்ணிடுறான். அப்படின்னும் போது வாவ் சூப்பர் சூப்பர் சூப்பர். அது வரைக்கும் அது கிரட்சி படம் தான். கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் மட்டும் தான் கார்த்திக் சுப்ராஜ் படம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த கிரட்சி படத்தை விட்டுட்டு இந்த கார்த்திக் சுப்ராஜ் படத்தை கொண்டாடிட்டோம். இப்போ அதுக்கடுத்து வந்து ஜிகர்தாண்டா இருக்கு இல்லையா, ஜிகர்தாண்டா தான் முதல் கதை, அது எல்லாமே இருக்கு இல்லையா. ஜிகர்தாண்டா படத்தோட இந்த கதை இருக்குது தெரியுமா, ஒய்ஜி மகேந்திரா வந்து வாணி மகளில் நாடகம் போட்ட கதை. அவரோட பேர் கூட எனக்கு தெரியல, துப்பரிம் சாம்புன்னு ஒரு தூர்தர்ஷனில் சீரியல் வந்துச்சு. அப்போவே வந்து அந்த சீரியல்லே அந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது. என்ன தெரியுமா, அதாவது ஒரு லஞ்சம் வாங்குறவன் ரவுடி இவனையெல்லாம் அனலைஸ் பண்ண ஒரு போலீஸ்காரன் ட்ரை பண்ணுவான். அதுக்காக போகும்போது அவன் கடைசியில் அவனே ரவுடி ஆகிடும். இதே கதையை உல்ட்டா பண்ணி ஒரு ரவுடி பார்த்தோன்னா கதை எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக ஒரு டேரக்டர் ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணும்போது கடைசியில் அவனே ரவுடி ஆகிடுவான், அதே மாதிரி டேரக்டர் ஆகிடுவான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இறைவி எடுத்துங்க, சுஜாதாவோட நாவல் அடாப்டேஷன் தான், விட்டுதலுங்க, ஓடிச்சா ஓடல. மகான் எடுத்துக்கங்க, ஓல்டு மங்க் ரம் இருக்கு இல்லையா, ஓல்டு மங்க் ரம்மு தான் இந்தியாவில் வந்து ரொம்ப பாப்புலர் ரம்மு. அதை ஒரு இமிடேட் பண்ணி ஒரு விஷயம், இப்போது ஜாக் டர்னல்ஸ் என்னென்னமோ இருந்துட்டு போட்டோம். அது இப்படி எல்லா படமே வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரெஃபரன்ஸ். பேட்டை படத்தை எடுத்துக்கங்க சார், எதுவுமே வேணும், ஃபேன் பாய்ஸம்போ ரஜினிசம், பியூர் ரஜினிசம், நம்ம கொண்டாடிட்டோம், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டோம். பேட்டை படத்தோட கதை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாட்ஷா படம் பார்த்தீங்களா? பாட்ஷா படத்தில் அன்னூருக்கு போகல, இவர் பேர் மாணிக்கம், அன்னூர் பாஷா. அன்னூரை கொலை பண்ணதுனால தான் இவர் வந்து மாணிக்கமாக இருந்தவர் மாணிக் பாட்ஷாவாக மாறுவார். ஒருவேளை அன்னூர் பாட்ஷாவுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய கொல்லுவான்றதுக்கு மார்க்கண்டனி மாதிரி ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ மாணிக் பாட்ஷா என்ன பண்ணுவார், என்ன சார் பண்ணுவார், இந்த குழந்தையை காப்பாற்றணும், குழந்தைய காப்பாற்றுவார். அந்த குழந்தைய ஊருக்கு தெரியாமல் வளர்க்க எல்லாம் ட்ரை பண்ணுவார். ஆனால் மாணிக் பாட்ஷா ஒரு பெரிய ரவுடி. இப்போது அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொழப்பு நடத்திட்டு இருக்காப்புல. இருந்தாலும் மார்க் ஆண்டனியோட பிள்ளை ஒருத்தன் இருக்கான், என் பொண்டாட்டி பிள்ளையை கொண்டது யாருன்னு ஒருத்தன் பிள்ளை இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து எப்படியாவது வந்து இந்த பிள்ளையை கொண்டே ஆகணும்டான்னு துடிக்கிறான். அது விஜய் சேதுபதி கேட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேக்கு நான் என்ன பண்ணணும்னா, ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை சார், ரொம்பவே யோசிக்க வேண்டியதில்லை. சுந்தர் சி இருக்கார் தெரியுமா, அந்த மனுஷன் வந்து பல படங்களை பார்த்துட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுருவார். அப்படி எடுத்த படம் தான் கிரி. அன்பே சிவம் ஃப்ளாப் ஆனதெல்லாம் 6 மாதம் படமே இல்லாதனால அவனி சினிமேக்ஸில் பண்ண படம் தான் கிரி. கிரி படத்தில் என்ன தெரியுமா, இதே கதை தான். பிள்ளையை காப்பாற்றணும், அந்த நம்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. இவன் பிள்ளையை நான் கொலை பண்ணிடுவேன்டா அப்படின்னும் போது இந்த இடத்துல கிரி வந்து அந்த பிள்ளையை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான், முடியாது. அவன் பிள்ளையை காப்பாற்ற ட்ரை பண்ண முடியாது. இதே அந்த சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையாக வளர்ந்துச்சுன்னா இப்போது ரஜினி வந்து எப்படி காப்பாற்ற போப்பார். இதுதான் கதை. உலகத்தில் யாருமே இந்த கதையை சொன்னதே இல்லையா என்ன. இதுதான் கார்த்திக் சுப்ராஜ். இப்போது நீங்கள் வந்து என்ன இப்படி டேமேஜ் பண்ணுற, கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து யூனிக்காக எவ்வளோ பெரிய டேரக்டர், அவருக்கு ஒரு ஃபேன் பை அவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்களே. நான் சொன்ன கிரி படத்தையும் பார்க்கட்டும், மார்க் ஆண்டனி படத்தையும் பார்க்கட்டும், 2 படத்துலையும் ஒருவேளை மார்க் ஆண்டனிக்கு என் பொண்டாட்டி பிள்ளையை கொன்னது யார், கேசவன் பேசுகிறது தெரியுமா, அந்த பிள்ளை ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுங்க. அந்த ஆம்பளை பிள்ளை இந்த மாணிக்கத்தில் மாணிக் பாட்சாக்கு அன்னூர் பாட்சாவுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுங்க. இதையும் கனெக்ட் பண்ணிட்டு இந்த கிரி படத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சு பாருங்கள், நான் சொல்கிற கதையை கரெக்டாக இல்லையான்றது அதுக்கடுத்து முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒரு கதை உருவாகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து அப்படி ஆகா ஓஹோ அப்படிலாம் சொல்ல வரல. எனக்கு என்கேஜிங்காக அந்த ட்ரெய்லர் இல்லை.
சரி, ஓகே. ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு படத்தோட இதுதான் கதை, இதுதான் காப்பி அடித்த படம் அப்படின்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? சார் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போது ரொம்ப சிம்பிள் சார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஒரு 15 கேஸ் வருது டிஸ்ட்ரிக்டில். 15 கேஸில் 14 கேஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவார். காரணம் எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் அவரோட தொழில் அப்படின்னும் போது அந்த தொழிலை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி தான் இதுதான் என் தொழில். நான் கண்டுபிடிக்கிறது என் தொழில் கிடையாது, சினிமா என் தொழில். இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னும் போது இந்த படம் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸுக்கு நான் ஒரு 10 படம் பார்த்துருந்துருப்பேன். 10 படத்துக்கு முன்னாடி நான் ஒரு 100 படம் பார்த்துருந்துருப்பேன். இதெல்லாம் நான் வந்து பார்த்து தான் இந்த படம் தப்புன்னு சொல்கிறேன்னுன்றதுக்காக பார்க்குறது கிடையாது. ஒரு படம் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, டேய் நீ மலையாளத்தில் ரேகா சித்திரம் படம் பார்த்தியா, சூப்பராக இருக்குடா அப்படின்வாங்க. டேய் இப்போ ஹிட் 3 ட்ரெயிலில் வந்துருக்கல, ஹிட்டு 1 and 2 பார்த்துருக்கியா, சூப்பராக இருக்கும்டா அப்படின்வாங்க. டேய் G20 சமிட்டுன்னு ஒரு படம் புதுசாக அமேசான் பிரைமில் நீங்கள் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது இவங்கெல்லாம் கேட்கும்போது நம்ம பார்க்கலன்னா அசிங்கம் கேவலம் அப்படின்றக்கா நம்ம விழுந்து எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உட்காந்து தமிழில் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்போது அந்த படத்தில் ட்ரெயிலர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு போயிடுது, டேய் இது எங்கேயே பார்த்துருக்கோமே, இந்த சீனை எங்கேயே பார்த்துருக்கோமே, இந்த படத்தை எங்கேயே பார்த்துருக்கோமே அப்படின்னு டிஃபால்ட்டாக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அந்த ரீஸ்டோரேஷன் மட்டும்தான் இது. இப்போது கார்த்திக் சுப்ராஜோடைய மிகப்பெரிய ப்ளஸ் 2 ப்ளஸ் தான் சார். நீங்கள் எல்லா படத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவர் இன்டர்வல் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வல் பிளாக்கு யாருமே யோசிக்காத ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருப்பார். அது அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளைமேக்ஸும் யாருமே யோசிக்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பார். மற்றபடி அதுக்குள்ளே நடக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப சாதாரண ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். இந்த இடத்துலையும் சூர்யா எப்படி அட்மையர் ஆகிருப்பாருன்னா, ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு கதை சொல்லியிருப்பார், என்னடா அது அப்படின்னு தலையை வச்சுருப்பார். இன்டர்வல் பிளாக் சொல்லும்போது எந்திரிச்சு உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் கதையை ரைட் பண்ணும்போது இப்படியே மேலே செய்வார். கிளைமேக்ஸில் கடைசி 15 நிமிஷத்தில் இப்படியா அப்படியா அப்படின்னு யோசிப்பார். இது கார்த்திக் சுப்ராஜோடைய நேச்சர், ட்ரூ நேச்சர். இது அவருடைய பொட்டன்ஷியல். இது மட்டும்தான் அவருடைய ப்ளஸ். ஜிகர்தண்டா XXL பார்த்தீங்கள, அதில் அந்த எஸ்ஏ சூர்யாவும் இந்த இடத்துலையும் வந்து 2 பேரும் வந்து ஒரு பக்கம் கேமரா இன்னொரு பக்கம் புல்லட்டோட நிற்பாங்களே. இன்டர்வல் பிளாக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீனோட கண்டினியூட்டி ஏதாவது இருந்துச்சா, அதுக்கு இதுக்கு ஏன் அவன் பார்த்தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது லீடு இருந்துச்சா? இன்டர்வல் பிளாக்ல ஒன்று வந்து மாதம் ஒன்று வச்சிடணும், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் இன்டர்வல் பப்ஸு சமோசா பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் படமே ஒன்றுமே இருக்காது. கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு சவுத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த சிஎம் பேசின விஷயத்த பண்ணிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணி எல்லாத்தையும் மாற்றிடுவார். அது வரைக்கும் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் நம்புறீங்களா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு தான். எப்படி கிளைண்ட் இன்ஸ்டியூட்னு ஒன்று ராகவா ஒன்று பண்ணுற மேண்டேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அந்த படம் எனக்கு பார்க்கும்போது ஓகே சார், ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது சரி, ஆடியன்ஸாக பிடிச்சிருந்துச்சு சார். கிளைண்ட் இன்ஸ்டியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தோணியில் ஒன்று பேசுவார்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரஜினியை வெறுப்பேற்றுற மாதிரி ஒன்று பேசிப்பார், பிடிச்சிருந்துச்சா? ரஜினி மாதிரியே பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நம்ம அதை எடுத்துடுவோம். அதெல்லாம் லிஸ்ட்டுக்குள்ளேயே வரவே கூடாது, அதெல்லாம் அவுட் ஆஃப் த லிஸ்ட்டு, பக்கெட் லிஸ்ட்டுக்குள்ளேயே வராது. பட் இந்த படத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், XXLல உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜோட மனசே தான். இறைவி படத்தில் வந்துட்டு எஸ்ஏ சூர்யா வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு டைலாக் பேச தெரியுமா, ஆம்பளம் மாமா ஈகோ தடுக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேச தெரியுமா. அதனால் மட்டும்தான் அந்த படம் ஓரளவுக்கு நின்றுச்சு, இல்லைன்னா நிற்காது. பீட்சா படத்தில் நின்றதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜெகதான எடுத்துக்கோங்க, அது வரைக்கும் குமார் அசால்ட்டு சேது இந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தேட்டரில் வந்து அழுகுனி குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 1, 2, 3ன்னு எண்ணும்போது பார்க்கும்போது எல்லாமே காமெடியாக உங்களுக்கு டோட்டலாக மாறும்போது தான் உங்களுக்கு மாறிச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஸ்டார்டஸ்ட் மெமரிஸ்னு ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஓவராலாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சூர்யா வந்து வேறு வழியே கிடையாது, ஒரு கட்டாயமாக ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெயிச்ச இயக்குனரோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக வெற்றி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 90% ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் சூர்யா ஒரு நல்ல கதையை நம்பி இறங்கி இருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த ஜெயிச்ச இயக்குனர் அப்படின்ற அந்த இதெல்லாம் கிடையாது. அது பிஸ்னஸ் வைஸ் ஓகே, 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிள், அது பிஸ்னஸ் வைஸு கலெக்ஷன் எல்லாமே டேபிள் ப்ராஃபிட்டோ ஒரு 150 கோடி வந்துடும். கங்குவா தயவுசெய்து விட்டுருங்க சார். ஏன் சார் அதை வேறு செத்து போன பிரச்சனை பிடிச்சிருக்கிறீங்க? 2000 கோடிண்டாரு 3000 கோடிண்டாரு. நானும் யானவேல் ராஜா எப்போ தான் கூப்பிடுவார், நானும் இதே நேரு ஸ்டடியதுக்காக தான் சார் டெய்லி போய் பார்த்துட்ருக்கேன். வரமாட்டேங்கிறா சார் அவர். நீங்கள் தான் ஏதாவது சொல்லி
அரேஞ்ச் பண்ணிவிடுங்களேன். எதனால நீங்கள் வந்து சூர்யா படம் இந்த படம் ஓடாதுன்றீங்க? உங்களுக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ப்ராமிசிங்காக என்ன விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது ஒரு படம் ஒரு ட்ரெய்லர், யூஸ்ஃபுல்லாக ட்ரெய்லருங்கிறது என்ன தெரியுமா? படத்தோட சினாப்சிஸை பற்றி பேசுகிறது தான் ட்ரெய்லர். நீங்கள் அதை அப்படியே சொல்லணுங்கிற நெசசிட்டி கிடையவே கிடையாது. இதுதான் படத்தோட கதைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உள்ட்டா கூட சொல்லலாம். பட் ஒரு 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 ட்ரெய்லர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படத்தை பார்க்குற ஆர்வத்தை தூண்டணும். எத்தனையோ படங்கள் ட்ரெய்லர் நல்லா இருந்து படம் ஓடாமல் இருந்திருக்கு. இப்போ ட்ரெய்லர் நல்லா இல்லாமல் படம் ஓடி நிறையா இருந்திருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டு இதை சொல்கிறதுக்கு காரணம்? சொல்ல முடியாது சார். நிறைய படம்ல இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேஜிஎஃப்னு ஒரு படம், ஹம்பாலே ஃபிலிம்ஸு, விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தத்திலே தமிழ்நாட்டில் 5 தடவை தான் ரிலீஸு. ஆனால் அந்த ட்ரெய்லர் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போது கர்நாடகாவில் பெங்களூரில் தான் அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் போய் உட்காரோம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே உட்காந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்கு ட்ரெய்லர் பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. என்னடா இப்படி ஒரு யூஸ்வலாக நம்ம என்ன பேசுவோம் கன்னடத்தில் படம் பார்த்தா, ஏடா கேவலமாக ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்க, தமிழ் படத்தை எப்படிலாம் வந்து ட்ரோல் பண்ணுவோம், அப்படிலாம் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு தான் பேசல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அதே தாட் ப்ராசஸ் தான் போனோம். இன்னும் பச்சையாக சொல்லணும்னா இது கிடைக்கும், தங்குறதுக்கு ரூம் கிடைக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம், இப்படி தான் நம்ம போகிறோம். பட் அங்கே போய் உட்காந்து ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோம். அந்த ட்ரெய்லரோடைய எந்த ஷார்ட்ஸுமே கிராஃபிக்ஸ் கிடையாது. ஒரு லெவலில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அதோட டோனு வேறு டோனில் இருக்குது. அதோட மியூசிக் வேறு மாதிரி இருக்குது. எங்களுக்கு டவுட்டே வந்துடுச்சு. நாங்கள் வெளியில் போகும்போது என்ன நடக்குதுன்னு இந்த பப்ளிக் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தோட பேர் கேஜிஎஃப், யஷ்ஷா அப்படின்னு. எங்களுக்கு அது வரைக்கும் யஷ்ங்கிற பேர் வருது, யாஸ்ன்னு தான் சொல்லிட்டு, யஷ் படமான் ஆமான்னு உங்களுக்கு தெரியுமா? படம் ஆக்சுவலாக ஒரு 8-9 ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. பட் இந்த படம் சூப்பராக ஓடிடும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடியோ 140 கோடியோ 1000 நாள் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த செட்டை பிரிக்காமலே உட்காந்து ஒரு படத்தை கன்னடத்தில் ஒரு படம் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த படம் பேன் இண்டியா படமாக மாறணுன்றதுக்காக ஒரு டேரக்டர் ஒரு மெனக்கெட்டிருக்காரு. ஸோ நாங்கள் ரொம்ப நம்பவே இல்லை. படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரெஸ் ஷோவில் நாங்கள் உட்காந்து படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கர பில்டப்பு. நான் யாரோ 10 பேர் அடிச்சுட்டு டானாடா, நான் அடித்த 10 பேர் பெரிய டான்டான, என்னடா ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க. அதே மாதிரி அப்போ தான் வந்து தனுஷோட ஒரு படம் வந்துருச்சு, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு, மாரி 2 படத்தில் இதே டைலாக் அந்த படத்துலேயும் வரும். என்னடா மாரி 2 படத்தை டைலாக்லாம் எடுத்து வைக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த படத்தோட டைலாக் எடுத்தால் அவன் அடிச்சிருக்கான்றது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பில்டப்பாக இருந்துச்சு. இதோட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பாரில் ஒரு டான்ஸ் வரும், தமிழா டான்ஸு. தமிழா ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்கன்றது எங்களுக்கு கேஜிஎஃப் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். எத்தனை பேர் தெரியும் கேஜிஎஃப் படத்தில் தமிழா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடிருக்காங்க, அதுவும் தொட்டத்தடியே ஆடிருக்காங்க. தமிழாத்தோட இப்போ கையாடு லோகாரோட ஹீரோயினை தொடையை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்களே, கேஜிஎஃப்ல தமிழாவோட தொடையை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், கையாடு லாகலாம் போடா, என்ன பெரிய கையாடு லவர், தமிழா தொட தெரியுமா உனக்கு கேஜிஎஃப் படத்தில் அப்படின்னு அந்த நாசரோட மீம் தான் போடுவாங்க. எல்லாமே உல்ட்டாவாக இருந்துச்சு. இது எல்லாமே எங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு மாதிரி டல்லாக இருந்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ப்ராமிசிங்காக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அந்த படத்தை கொண்டு போனால் பார்த்தீங்களா, அதுதான் அந்த படத்தோட வெற்றி. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடவே கிடையாது. ஆமாம். அதுக்கப்புறம் தமிழ் ராக்கர்ஸ்லேயோ இல்லை ஓடிடிலேயோ வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை பற்றி தூக்கி கொண்டாடினாங்க, பேசினாங்க. இதே பிரச்சனை தான் இங்கே. இப்போது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய குறை இன்னும் ஒன்றுமே கிடையாது சார். அவர் ஆக்சுவலாக ஒரு கதை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு சார். ஒரு இயக்குனர் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் சார். சில இயக்குனருக்கு கதை சொல்ல தெரியாது, சில இயக்குனருக்கு மேக்கிங்கில் வெளுத்து வைக்கிறாங்க. கார்த்திக் சுப்ராஜுக்கு கதை சொல்ல தெரியாது. இது நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் வேணால் பல இன்டர்வியூ பார்த்துருங்க. சிகதண்டா படத்தோட கதை சித்தார்த்தை கேட்கும்போது சித்தார்த்துக்கு கதை சொல்ல ஸ்கிரிப்ட் கொடுக்க நான் படிச்சுக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் கதை சொல்ல தெரியாது. ஒருவேளை நல்லா படம் எடுத்து போல் நம்ம டே குட்டுருவோம் அப்படின்னு சூரியன் நினச்சிருந்துக்கலாம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், சூர்யாவோட ஃபேமிலி சிவகுமார் சார்லேருந்து எல்லாருமே அந்த ஆடியோ லஞ்சிலையும் கேட்டிருப்பீங்க, உங்களோட அவன் பெரிய நடிகராக வருவான்னு சொன்னான். நான் காலேருந்து சாயங்காலம் வரைக்குமே 4 வாரத்தான் பேசி அவன் போய் பெரிய நடிகராக வருவானா அப்படின்னு அவன் பேசினார் இல்லையா. இதுலேயுமே வந்து பூஜா ஹெக்டே தமிழில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. அவங்களுக்கு தான் ஆடியோ லான்ச்சு நடந்துச்சு. மிஸ்கின் படத்தோடைய பேர் முகமூடி. கிட்டத்தட்ட மிஸ்கினுடைய ஹை எண்ட் ஆஃப் பட்ஜெட்டு அந்த படம் 30 கோடி சம்திங். படம் அட்டர் ஃப்ளாப்பு. அந்த படத்தோட ஹீரோயின் பூஜா ஹெக்டே.
இங்கே தமிழில் இதுவரைக்கும் நடிச்சிருக்காங்களா, விஜயோட பீஸ்ட் நடிச்சிருக்காங்க, வேறு இன்னும் 2-3 படங்கள் நடிச்சிருக்காங்க, எந்த படமே ஓடலை. இல்லை பீஸ்ட் தான் ஹிட்டு தானே சார்? பீஸ்ட் ஹிட்டா? ஆமாம் சார். யார் சொன்னது? தயாரிப்பாளரே கலாநிதி மாறன் சொல்லியிருக்காரா சார்? பீஸ்ட் ஹிட்டா? அதனால ஆடியோ லான்ச் வச்சாரா சார்? அவர் சொல்லியிருந்தாரா சார்? இதில் சொன்னார் ஆடியோ லான்ச்சில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ப்ரெஸ் மீட் கிடையாது சார். நீங்கள் நானும் இப்படி உட்காந்து பேசுகிற மாதிரி 2 லைட்டை போட்டு உட்கார வச்சு பேச வச்சுட்டு சொல்லி முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. நெல்சனையும் விஜய் வச்சுட்டு பேசுவோம். இல்லை சார், அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார் பீஸ்ட் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது டேபிள் ப்ராஃபிட்டை விட்டு தள்ளுங்க சார், தேட்ரிக்கல் ப்ராஃபிட்டை விட்டு தள்ளுங்க. டேபிள் ப்ராஃபிட்டுங்க சார். ஒரு தயாரிப்பாளர் என்ன எதிர்பார்ப்பாங்க? போட்ட காசு நமக்கு வந்தால் சரி, அவ்வளோதானே எதிர்பார்ப்பாங்க. அது நீங்கள் மற்ற ப்ரொடியூசரை விட்டு தள்ளுங்க. ஒரு படம் எடுக்கிறாங்க 10 கோடிக்கு 15 கோடி சேல் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. பட் சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு ஆட்களில் எல்லாம் என்ன தெரியுமா, டிஸ்ட்ரிபியூஷனும் அவங்க தான் பார்க்குறாங்க, சேட்டலைட் ரைஸும் அவங்க தான் பார்க்க போகிறாங்க, டிஜிட்டல் ரைஸும் அவங்க தான் பார்க்க போகிறாங்க, ஓடிடி ரைஸும் அவங்க தான் பார்க்க போகிறாங்க. இப்போது ஒரு 100 கோடிக்கு இல்லை விஜயோட சம்பளம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு 300 கோடின்னு வச்சுக்குவோம். 350 கோடிங்கிறது அவங்களுக்கு லாபம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் சொன்னதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லை அந்த படம் ஃப்ளாப்புன்னு நீங்கள், நான் அதுக்கு தான் இல்லை, அந்த படம் ஃப்ளாப் தான். விஜய் படத்தில் அட்டர் ஃப்ளாப் இது நான் கூட சொல்ல. நெல்சன் வந்து ஒரு தடவை சொன்னார், அண்ணே உங்களை வச்சு நான் ஒரு ஃப்ளாப் படம் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சுக்கண்ணே, இதுக்கு மேலே படம் பண்ணிங்களான்னு தெரியல, நம்மளோட பழக்கவழக்கம் இவ்வளோ தானடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ கூட இருக்கும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. நெல்சன் பேசின வேர்டு அகெயின் சொல்கிறேன், கம்மிங் பேக் டு ரெட்ரோவில் சூர்யா நல்ல நடிகர் தான். பூஜா ஹெட்டேக்கு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகலை. எந்த காலத்தில் சார் ஜாதகம்லாம் பார்த்துக்கிட்டு? சார் நான் பார்க்கல சார், சிவகுமார் பார்த்தார்ல சார், சூரியோட அப்பா பார்த்தார்ல, பார்க்கலையா? சொல்லியிருக்கலாம், சும்மா பேச்சுக்காக சொல்லியிருக்கலாம் சார். அவர் தெளிவாக சொன்னார், நான் உன்னோட ஜாதகத்தை ஒரு 11-12 வயசில் முகத்தை வச்சு ஒரு படம் பண்ணுவான், நடிப்பா, ஆமாம் உங்களோட பெரியலாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசினார்ல, நீங்களும் கேட்டீங்க. அதான் மேடை பேச்சா கூட இருக்கலாம்ல சார். மேடையில் அவ்வளோலாம் பொய் சொல்ல முடியாது சார். அதுவும் ஒரு கிட்டத்தட்ட மார்க்கெட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதர் வந்து அப்படிலாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது சார். தான் பெத்த பிள்ளைக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது சார். சரிங்களா? நீங்கள் எந்த காலத்தில் ஜாதகம் கேட்குறீங்க? அவரே ஜாதகம் பார்க்குறேன், நான் ஏன் பார்க்கக்கூடாது? பூஜா ஹெக்டே ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு அவங்க டைட்டிலே போட்டுங்க. பூஜா ஹெக்டே எந்த படம் ஓடிச்சு? இந்த சார்மின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, லாடம் படத்தில் நடிச்சிருப்பாங்க, காதல் எழுதி நடிச்சிருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸ் படித்த தமிழில் பண்ண எந்த படமும் ஓடலை. ஆக்சுவலாக அவங்க வந்து தெலுங்கு சூப்பர் டூப்பர் ஹீரோயின். ஸோ சிலருக்கு வந்து சில ஏரியா மட்டும்தான் செட் ஆகும். காஜல் அகர்வால் நீங்கள் எடுத்துக்கோங்க. காஜல் அகர்வால் முதல் படம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழில்? பழனின்னு நினைக்கிறேன். பொம்மலாட்டம் அர்ஜுன் கூட நடிச்சிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி அந்த உள்ளாடையிலேருந்து எல்லாத்தையும் காமிக்கிற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. படம் ஓடலை. ஆனால் பொம்மலாட்டம் சூப்பர் படம் ஓடலை. அதுக்கப்புறம் அவங்க தெலுங்குல செம்ம ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் காஜல் அவர்களில் கூட்டு வச்சுட்டு கார்த்தியோட படத்தில் நடிக்க வச்சு நான் மகனால் நடிக்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்க திரும்ப ஒரு ரவுண்டே வந்தாங்க. அது வரைக்கும் காஜல் அவர்களுடைய படம் எதுவுமே ஓடலை. நீங்கள் சொன்ன அந்த பழனி உட்பட்ட எந்த படமே ஓடலை. காஜல் அவர்களில் பார்த்தாலே வந்து பாதி பேர் கடுப்பானாங்க. ஸோ சில ஹீரோயினுடைய படங்கள் நடித்தாலே செட் ஆகாது. ஒரு கட்டத்தில் கீர்த்தி சுரேஷ் நினைக்கிறேன், இந்த அம்மா எந்த விளம்பரம் நினச்சாலும் அந்த அந்த கம்பெனி எடுத்து மூடிடுவாங்க, இல்லை அங்கே பற்றிக்கிட்டு எரியும்டான்னு சொல்லிட்டு போத்திச்சே பற்றிக்கிட்டு இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் நடித்தாலே இந்த படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் நடித்தாலே இந்த படம் ஓடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் பூஜா ஹெக்டேவும். இது நான் ஜாதகத்துக்கு சொல்ல வரல, இது வரைக்கும் ஓடலை. இப்போ ரெட்ரோவில் நீங்கள் வந்து என்ன நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டீங்க, என்ன வந்து அதோட கதைன்னு நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க? இல்லை சார், சூர்யாவை புதுசாக பார்க்குற மாதிரி நான் ஒரு சூர்யா ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம்ல, ஒரு நல்ல ஒரு சூர்யாவை பார்க்கணும் அந்த மாதிரி. சார் நான் திரும்ப சொல்கிறேன், சூர்யாங்கிறது ஒரு ஆக்டர். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு நடிக்கணும் அப்படின்றதுக்காக 100% எஃபெக்ட் போடுற ஆள் ஒருத்தவர். அவர் தான் லீடு. பட் அவர் பின்னாடி 100 பேர் இருக்காங்கல்ல, அந்த 100 பேர் சொதப்பினாலும் இவரை தானே பாதிக்கும். இந்த 100 பேரை ஆட்டு வைக்கிற ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் டேரக்டரு, அவர் சொதப்பினாலும் இவரை தானே பாதிக்கும். ஸோ நீங்கள் வந்து லிட்டரலாக சூர்யாவை மட்டும் படம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது, சூர்யாவுக்காக வந்து ஓகேன்னு நீங்கள் சொல்லவும் கூடாது. அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா பூஜா ஹெக்டே இருக்கிறதுனால இந்த படம் ஓடாதுன்னு சொல்ல வரீங்க? பூஜா ஹெக்டே மட்டும் கிடையாது சார், கார்த்திக் சுப்ராஜும் கிடையாது. உங்களுக்கு ட்ரெய்லர் ப்ராமிசிங்காகவும் இல்லை,
ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோக்கள் படங்கள் பெருசாக இது வரைக்கும் ஓடினதே கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க குட் பை டாக்லியும் படம் ஓடாதுன்னு. எதில் சொன்னேன்? நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க. ஓட்ட ஆமாம். இப்போ என்ன ஓடிச்சு? ஏன் படம் ஹிட்டு தானே? இது ரசிகர்கள் பார்த்துட்டா ஹிட்டா? 173 கோடி. அஜித்தோட சம்பளம் எவ்வளோ சார்? 165 கோடி. 156 ப்ளஸ் அது போது 165 கோடின்னு வச்சுங்க. 5 நாள் கலெக்ஷன் 173 கோடி. விடாமுயற்சியோட இது கலெக்ஷன் எடுத்துருச்சு. சரி, நீங்கள் சொல்கிற அந்த கணக்கு நான் வரேன். 165 கோடி 175 கோடின்னு வச்சுக்குவோம் கலெக்ஷன் எடுத்தது. 165 கோடி அஜித்தோட சம்பளம். போட்ட காசு அஜித்தோட சம்பளத்தை படம் கட்டு கொடுத்துருச்சு. ப்ரொடியூசருக்குன்னு ஒரு லாபம்னு ஒன்று இருக்குல்ல, என்ன இருந்துச்சு? ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு சம்பளம் இருக்கும். இப்போது பழைய நடிகர் ஜிவி பிரகாஷ்னா அவர் ஒரு படத்துக்கு மியூசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா வாங்கியிருப்பார். ஆனால் அமரன் படத்துக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ், லக்கி பாஸ்கர்லேருந்து எல்லா படமே டிஸ்ட்ரிபியூட் போயிட்டு அவரோட மியூசிக் இல்லைன்னா படமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டார். இந்த படத்தில் ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டரே கிடையாது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் டேரக்டர் மாதிரி இளையராஜாவும் தேவகம் தான் மியூசிக் டேரக்டரு. ஒரு 6-7 கோடி வச்சுக்குவோம். அப்புறம் வேறு யார் சார்? அந்த நீங்கள் இவ்வளோ கணக்கு சொல்கிறீங்களா சார்? த்ரிஷாவுக்கு ஒரு 6 கோடி வச்சுக்குவோம். சிம்ரன் கேமரா ரோல் தான் அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் இருந்து 75 லட்சம் இல்லை ஒரு இன்னும் வச்சுக்கோமே. அப்புறம் பிரியா, அர்ஜுன் தாஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கோம். ஆதிக்கு வந்து ஒரு 7 கோடி 8 கோடி வச்சுக்குவோம். ஓரளவு இது இந்த பட்ஜெட்டே 220 கோடி 230 கோடி கிட்ட வருது இல்லை செட்டு எல்லாமே. 5 நாள் 170 கோடி வந்துருச்சு, 180 கோடி வந்துருச்சுங்கிறது என்ன பேத்துறதுக்கு என்ன இருக்குது? ஓகே சார். திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமரன் படத்துக்கு அப்புறம் வந்து தேட்டரில் வந்து கூட்டமாக வர்றது ஒரே படம் வந்து குட் பை டாக்லின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னது பொய்யா சார்? சார் நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் வேறு படமே இல்லை. நீங்கள் மோனோபலியா இந்த ஒரு படம் தான் இருக்குது வந்து பார்த்தோல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, நீங்கள் 4 படம் வச்சுட்டு இது ஒரு படம் வந்து பாடுறா அப்படின்னு பேசிட்டு நீங்கள் பேசுங்க. ஒரே ஒரு படத்தை போட்டு அதை ஒரு படத்தை தான் 2 வருமா எந்த படத்தையும் போடாமல் நீங்கள் இந்த படத்தை மட்டும் போட்டு நீங்கள் வந்து அமரன் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் கூட்டம் அள்ளி தள்ளுது அப்படின்னா ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது? பைத்தியக்காரத்தனம் இல்லை? போட்டிக்கு 4 படம் வந்தால் தானே இருக்கும். நீங்கள் சிஎஸ்கே எனக்கு சூப்பர் டீம்டா, தலை தோனிடா கொண்டாடுறா, நீ மேட்ச் விளையாடுறா, ப்ராக்டிஸ் மேட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? நீங்கள் எவ்வளோ பார்ப்பீங்க? சிஎஸ்கே ஆர்சிபி விளையாடுது, ஆர்சிபி ஜெயிக்கிற ஸ்டேஜில் போயிடுச்சு, சிஎஸ்கே கடைசியில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா தானே இன்ட்ரெஸ்ட்டு. போட்டிக்கு ஆளே இல்லை, நீ வந்து களத்தில் உட்காந்து ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடினேன்னா உன்னை தான் பார்க்கணும், வேறு தலையெழுத்து அப்படின்னா பார்த்தானே ஆகணும். இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். அவர் பேசுகிறாரு, அவர் தேட்டரு ஓனரு, கல்லா கட்டிச்சில்ல அவருக்கு 5 கோடி ரூபா எடுக்கிறது, 5 கோடி ரூபா போட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி வச்சுருப்பாரு. 8 கோடி வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவர் பேச தான் செய்வார். ஆமாம் சார். தேட்டரில் கூட்டமே இல்லாத போது அவங்களுக்கு கூட்டம் வரும்போது அவங்க சந்தோஷம் தானே போடுவாங்க. இவரை மாதிரியான ஆட்களால் தான் சார். இப்போது அதுக்கப்புறம் அந்த சிபி சத்யராஜ் 10 ஹவர்ஸ்னு ஒரு படம், சூப்பர் படம், ஒரு வய வந்து பார்க்க மாட்டானே, அது பிளாக் பண்ணுற மாதிரி. எப்படி சச்சின் படம் சந்திரமுகி ரிலீஸ் ஆகும்போது சச்சின்னு ஒரு படம் விஜய் நடிச்சிருப்பாரு, மும்பை எக்ஸ்பிரஸ். சந்திரமுகி சூப்பர் டூப்பர் போயிட்டு சச்சின் அட்டர் ஃப்ளாப்பு. அந்த படம் இப்போ போய் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. இந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்துட்டு சச்சின் படம் வந்து அப்போ ஃப்ளாப்பு. இதே சச்சின் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குஷி படத்தை பார்த்துருந்தா வச்சுக்கலேன், சச்சின் படம் அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கும். குஷி படத்தை திருப்பி எடுத்து வச்சுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? குஷி படம் மாதிரி தான் சச்சின் படமும் இருக்குங்கிறது எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. ஆனால் சச்சினை கொண்டாடுறதுக்கு இந்த கூட்டம் இருக்குது. ஒரு நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு இங்கே கூட்டம் கிடையாது. தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் வரணும், வருமானம் வரணும். வருமானம் வர்றதுக்கு அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போவார். நான் சினிமாக்காரன், நான் சினிமாவை பேசும்போது வந்து நல்ல படம் கெட்ட படம்னு பேசும்போது இந்த படம் தப்புன்னா தப்பு தான். நீங்கள் குட் பை டாக்லி ஆஹா ஓஹோ இருந்துட்டு போட்டோம், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அஜித் அதில் என்ன பண்ணிட்டாரு? முகவரியில் இருந்த அஜித்தா அதில் வந்தார், இல்லை பிள்ளையில் இருந்த அஜித்தா வந்தார், இல்லை கிரீடமில் இருந்த அஜித்தா வந்தார், இல்லை வாலியில் இருந்த அஜித்தா வந்தார். இது எல்லாத்தோடைய சீனியை ஒரு 12 படத்தோட முக்கியமான படத்தெல்லாம் ஒரே படத்தில் உட்காந்து பார்த்துட்டோம்னா அந்த படம் ஹிட்டா? இதை நானே உட்காந்து எடிட் டேப்பில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கே இருக்குது, நான் வந்து மொபைல்லே வந்து இருக்கிற சீன்லாம் எடுத்து வச்சுட்டு எடிட் பண்ணிட்டு போயிட போகிறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் அகெயின் வெரி ராங் ப்ரோ. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.